இன்றைய நல்ல நாளிலும் இந்த வீடியோவை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல காலை பொழுதில் நமக்கு சொல்கிற வார்த்தை, புறஜாதிகளைப் போல கலங்காதிருங்கள். இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும், இந்த காரியங்களை குறித்து அவர்கள் பல காரியங்களை குறித்து கலங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு நிச்சயத்தை தந்திருக்கிறார். வானத்திலே நடக்கிற காரியங்கள், இன்றைய உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது புறஜாதிகள் பயப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் கலங்காதிருங்கள், நீங்கள் கலங்காதிருங்கள். சூழ்நிலைகளை குறித்து, இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து, இந்த உலகத்திலே நடந்திருக்கிற பல விதமான அடையாளங்களை குறித்து நீங்கள் கலங்காதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னை கேட்குற அன்பான தேவனுடைய மனிதர்களே, இன்றைக்கி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக வேணால் இருக்கலாம். சூழ்நிலையை பார்த்து கலங்குகிற மனிதர்களா நீங்கள்? சூழ்நிலை குறித்து அதையே யோசித்து கொண்டு, அதையே சிந்தித்து கொண்டு உங்கள் இருதயம், உங்களுடைய முகமானது எப்பொழுதும் ஒரு கலக்கம் நிறைந்த முகமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்குத்தான் இன்றைய காலை பொழுதிலே சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் புறஜாதிகளைப் போல கலங்காதிருங்கள். கலங்குகிற குணம் யாருக்கு இருக்கும் தெரியுமா? புறஜாதிக்கு. ஏன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போகிறது. ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார், நல்ல வார்த்தைகளை தந்திருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் உங்களுக்கானவைகளை குறித்து கவலைப்படும். இப்படி ஒரு நல்ல வார்த்தைகள் இருக்க நாம் ஏன் கலங்க வேண்டும்? நல்லா கவனிங்க, ஏன் கலங்குறோம்? இன்றைக்கி சூழ்நிலைகளை பார்த்து அந்த சூழ்நிலைகளை மாற்றவல்ல கர்த்தர் எங்கூட இருக்கிறாருங்கிற விசுவாசம் இருக்குமானால் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்குற அன்பான இறை மக்களை, இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை விதமாய் சொல்கிறது, யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் நீங்கள் கேள்விப்படும் பொழுது நீங்கள் கலங்காதிருங்கள், எச்சரிக்கையாருங்கள். நீங்கள் கலங்காதபடி, நீங்கள் இருதயம் கலங்கி விடாதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்கள், தானியேலுக்கு விரோதமாய் ஒரு சூழ்நிலை வந்தது, யாரும் எதிர்பார்க்காத சூழ்நிலை. இந்த உலகத்தில் பாருங்கள், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள். ஆனால் சிங்கம் ஒரு மாமிசத்தை கடிக்காமல் இருப்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. கடித்து அதை தின்றுவிடும். ஆனால் தானியேல் எதை குறித்தும் கலங்கலங்க. இப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருந்தவர்கள் சொன்ன வார்த்தைகளை குறித்து தாவீது கலங்கலை. உடன் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாய் பல சூழ்நிலைகள், பல சதித்திட்டங்களை தீட்டின பொழுது தானியேல் கலங்கலை. அவன் எப்பொழுது செய்கிறதை போல தன் கையை விரித்து அவன் வானத்துக்கு நேராய் பலகனை திறந்து தன்னுடைய வீட்டு கதவுகளை திறந்து எருசலேமுக்கு நேராய் கை விரித்து ஜெபிக்க ஆரம்பித்தான். கலக்கம் இல்லைங்க. சிங்கக்கவியில் போடும் பொழுதும் கலக்கம் இல்லை. ஏன்னா சிங்கம் தான் கலங்குச்சு இந்த தானியேலை கடித்து விடக்கூடாது என்பதை குறித்து. நினைக்கிற அன்பான இறை மக்களை, இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கர்த்தர் நமக்கு வாக்கு தந்திருக்கு. கர்த்தர் வார்த்தை என் கூட இருக்குது. வார்த்தை என்னை திடப்படுத்துகிறது, வார்த்தை என்னை தேய்ச்சுகிறது, வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கிறது, இந்த வார்த்தை என்னை நடக்க செய்கிறது, இந்த வார்த்தை என்னை பலனுள்ளதாய் செய்கிறது, வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிறவர் என்னோடு கூட இருக்க. நான் ஏன் இந்த நோயை குறித்து கவலைப்படணும்? நான் என்னுடைய சூழ்நிலைகள் குறித்து ஏன் கவலைப்படணும்? என் சூழ்நிலை மாற்ற வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். செங்கடல் எனக்கு முன்னாடி இருக்க, கவலைப்படாதீங்க. செங்கடலை பழக்க வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். எரிய கோட்டை எதிர்த்து நிற்கா, கீழே விழாததுன்னு சொல்கிறாங்களா? பெருசாக இருக்கா, பிரச்சனை பெருசாக இருக்கா? கலங்காதிருங்க. உங்கள் இக்காலத்தை அந்த எரியோ கோட்டைக்கு நேராக ஊத ஆரம்பிங்க. உங்களுக்கு முன்னதாக அதை தகர்த்து போடுகிறவர் முன் செல்ல வல்லவராக இருக்கிறார். எனக்கு கேட்குற அன்பான தேவ ஜனங்களை, இன்றைய ஒன்றை புரிந்து கொள்வோம், நாம் கலங்காமல் இருக்க வேண்டும். புறஜாதிகளைப் போல கலங்காதீங்க. புறஜாதிகள் தான் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் என்னன்னு சொல்லி கலங்கி கொண்டே இருப்பார்கள். ஆண்டவர் அழகாய் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவர் தகப்பனே, எங்களுடைய இருதயம் கலங்காமல் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கும் இருதயம் கலங்கி கொண்டிருக்குமானால் கலங்காத இருதயத்தை கர்த்தர் கொடுத்து, வார்த்தையினாலே அவர்களை தேய்ச்சி, வார்த்தையினாலே அவர்களை பலப்படுத்தி, வார்த்தையினாலே அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென்.